இந்த சுரேஷ் பையனை என்ன தான் பண்ணுறதுனே தெரியல. தேவையில்லாமல் எப்போ பார்த்தாலும் நம்ம மதிக்கிட்ட வந்து ரொம்ப சண்டை போட்டுட்டு ராவடி பண்ணிட்டுருக்கிறாரு. ஏன் தான் இப்படி இருக்கிறாருன்னு தெரில. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம மதி வந்துட்டு இப்போ ஒன்று புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி இந்த ஆள் வந்துட்டு இப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. மதியம் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து புரிஞ்சிக்க முடியல அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா மதியம் பண்ணுறது வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஹெட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஹஸ்பண்ட் சொல்லிவிட்டு கொஞ்சம் இறங்கி போகலாம். இவர் வந்து சுரேஷும் கொஞ்சம் வந்துட்டு நம்ம ஒய்ஃப் தானேன்னு சொல்லி இறங்கி போகலாம். அதெல்லாம் போகிறதில்ல. அவன் போலீஸ்காரன் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க டீச்சர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு 2 பேரும் தராசில் நிற்கிற மாதிரி நின்றுட்டுருக்காங்க. ஆனால் இவங்க எப்போ தான் வந்துட்டு சேர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. சீக்கிரமாக வந்துட்டு சேரணும்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. பட் ஆனால் இவங்க நடந்துக்கிற விதத்தெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக சேர மாட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எதிரும் புதிரமாக சண்டை மட்டுமே தான் போட்டுட்ருக்காங்க. அந்தாண்ட பார்த்திங்கன்னா நம்ம அழகு மலரை போட்டு நம்ம மாமியார் அம்மா திட்டிகிட்டு இருக்கிறாங்க. என்ன அந்த மாதிரி தான் உனக்கு மாமியார் வேணுமா, இந்த மாதிரி தான் வேணுமா, அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பார்த்திங்கன்னா பேசிகிட்ருக்காங்க. நம்ம அழகு மலர் வந்துட்டு ஏதோ வந்து சமாளிக்கணும்னு சொல்லி சமாளிச்சுட்டு பாவம் என்ன பண்ணுறதே தெரியாமல் இருக்கிறாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் கிடைக்கிது நம்ம பாக்யராஜ்கிட்ட பேசுகிறதுக்கு. அப்புறம் பாக்யராஜ்கிட்ட வந்து அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாக்யராஜ் வந்து எப்படியும் நம்ம அழகு மலருக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன பண்ணுறாரா இல்லையான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இல்லைனா நம்ம பாக்யராஜை வந்துட்டு அவ்வளோதான். நம்ம கோமதி அம்மா திரும்பவும் வந்துட்டு ஏதாவது ஒன்று இப்போ சப்புன்னு வச்சு ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பார்க்கலாம் அது நடக்க போதா இல்லையான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்துட்டு நம்ம உங்களுக்கு வந்து அழகே அழகி சீரியல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக வந்துட்டு மதியம் வந்துட்டு சுரேஷை சேருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் தங்கராஜை வந்து திருத்தமே முடியாத ஒரு கேரக்டர். மாமியாரையும் திருத்த முடியாது, மாமனாரையும் திருத்த முடியாது. தங்கராஜ் அதுக்கு மேலே திருத்த முடியாத ஒரு கேரக்டர். கண்டிப்பாக இவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு கைக்குள்ளே போடுற ஒரு சூழ்நிலை வரும். அப்போ வந்து மதி வந்து கண்டிப்பாக இந்த ஒரு வேலையை பார்த்து எல்லாத்தையுமே வந்து முடிச்சு கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி நடக்க போகுதுன்னு. இந்த வேலையை முடிச்சு கட்டுறதுக்கு நம்ம சுரேஷை தான் வந்துட்டு பகடக்காயாக யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீக்கிரமாகவே பார்க்க போகிறோம். அதுக்காக மட்டும்தான் வந்துட்டு இந்த சீரியல் வந்து ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவேன். சீக்கிரமாக வந்துட்டு நம்ம தங்கராஜுக்கு ரிவெஞ்ச் கொடுக்குற மாதிரியான சூழ்நிலைலாம் வரும். அது எப்போ வருது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் காய்ஸ்.